இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் வினீத் அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட மனசுல முதல்ல வர்றது காதல் தேசம் படம் தான். அதுக்கப்புறம் தான் சந்திரமுகி படம். இந்த ரெண்டு படங்களும் வினீத்தை ரசிகர்கள் கிட்ட அதிகம் சேர்த்துது அப்படின்னே சொல்லலாம். பரதநாட்டிய கலைஞரான இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதே போல டப்பிங் கலைஞராகவும் தன்னை நிரூபிச்சிருக்காரு. கடந்த 1985 ஆண்டு வெளியான இடநிலங்கள் அப்படின்ற மலையாள படம் மூலமா சினிமாவில் நடிக்க தொடங்கினவர் 1992 ஆண்டு பரதன் இயக்குன ஆவாரம் பூ படம் மூலமா தமிழ்ல என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஜாதி மல்லி, புதிய முகம், ஜென்டில்மேன், மே மாதம் அப்படின்னு தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல தரமான படங்கள்ல நடிச்சிட்டு வந்த வினீத் கடைசியா காதல் என்பது பொது உடைமை படத்திலையும் நடிச்சிருந்தாரு. மலையாளத்துல தொடர்ந்து படங்கள் நடிக்கிற வினீத் கடைசியா மம்முட்டியோட இணைஞ்சு டோனமிக் த லேடிஸ் பர்ஸ் படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில வினீத்தோட லேட்டஸ்ட் புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. காதல் தேசம் படத்துல பார்த்தவரா அப்படியே ஆளை மாறிட்டாரு அப்படின்னு பலருமே கமெண்ட்களை செஞ்சுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.